நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க செஸ் போர்டோடது. ஸோ அதில் வந்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஒயிட் கலர்டு ஸ்கொயர், ஒயிட் கலர் ஸ்கொயரோடது கேட்குறாங்க. டோட்டலாக இந்த செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோ 8 இருக்குது, இந்த பக்கம் 8 இருக்குது, இந்த பக்கம் 8 இருக்குது. அப்போ 8 8 64, டோட்டலாக 64 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒயிட்டுடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஒயிட் மட்டும் எவ்வளோனா இதில் பாதி 64ல் பாதி ஒயிட் இருக்கும், பாதி பிளாக் கிரே இருக்கும். அப்போ 32 வந்து ஒயிட் இருக்குது. ஸோ 32 டோட்டலாக 64 இருக்குது. டோட்டலாக கீழே எழுதணும். இன்டூ பர்சன்டேஜ் கேட்குறதுனால பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணும்போது 50 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 50%. அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கிரே கேட்குறாங்க. கிரேமே சேம் 32 தான் இருக்குது. அப்போ 32/64 இன்ட்டு 100% அப்படின்னு போட்டோன்னா இதுக்குமே நமக்கு 50% கிடைக்கும். அப்போ கிரேவும் ஒயிட்டு நமக்கு 50% வந்து இந்த ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தட் ஹேவ் த பீசஸ். ஸோ பீசஸ் இருக்கிறது மட்டும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நமக்கு பீசஸ் இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணலாம். ஸோ பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை அழிச்சிட்டு காட்டுறேன். பீசஸ் இருக்குன்னா இந்த இதில் இருக்குல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ டோட்டலாக தேர்ட் சப்டிவிஷனுக்கு 20 இருக்குது. ஓகேவா? 20 வந்து பீசஸ் இருக்குது. டோட்டலாக 64 ஸ்கொயர்ஸு. இப்போ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வந்து 2 டேபிளில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 32 டைம்ஸ் வந்து நமக்கு 2 டேபிளில் வரும். அகெயின் இது வந்து 5 டைம்ஸ், இங்கே வந்து 16 டைம்ஸ் வரும். ஸோ 2 டேபிளில் 50 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 8 டைம்ஸ் வரும். அகெயின் இது 4 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் வரும். அப்போ மேலே வந்து 125, 25 சார் 125, கீழே வந்து 4 இருக்குது. கரெக்டாக? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் 4 125. அப்போ 4 3s are 12. அப்போ 5 கீழே இறக்கிடுவோம். ஸோ அப்போ 1 டைம்ஸ் வந்து நமக்கு 4, பேலன்ஸ் 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? மிக்சட் ஃப்ராக்ஷனில். ஸோ கீழே இருக்க 4 அப்படியே தான் வந்துடும். இப்போ குவேஷியன்ட்டை வந்து நம்ம சைடில் எழுதுவோம். அப்போ 31 இங்கே எழுதுவோம். ஸோ கீழே இருக்க ரிமைண்டர் வந்து 1 இங்கே எழுதுவோம். அப்போ 31 1/4%. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். த ஸ்கொயர் தட் டு நாட் ஹேவ் த பீசஸ் இல்லாத மெத்தட் கேட்குறாங்க. டோட்டலாக 64ல் 20 இதுக்கு வந்து நமக்கு பீசஸ் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம் தேர்ட் சம்முக்கு. ஸோ அப்போ 64 ஸ்கொயர்ஸில் 20 வந்து பீசஸ் இருக்குது. அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 44 தான் டு நாட் ஹேவ் த பீசஸ். அப்போ இந்த ஃபோர்த்து சம்முடைய ஆன்சர் வந்து 44/64 இன்ட்டு 100%ன்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ், இங்கே வந்து 4 டேபிளில் வந்து 1 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2 வரும். 24 வந்து நமக்கு 6 டைம்ஸ் வரும். அப்போ 16 வந்து 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இது வந்து 8 டைம்ஸ், இது வந்து 50 டைம்ஸ் வருது. அகெயின் கேன்சல் பண்ணும்போது 25 டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ் கிடைக்குது. சரியா? இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 25 × 11 பண்ணிங்கன்னா 25 25 5 7 275 நமக்கு மேலே வரும். 275/4ன்னு வரும். இப்போ 275 4 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 4 275. இப்போ 4 டேபிளில் நம்ம இப்போ என்ன நம்பர் போட்டால் நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். இப்போ 4 6 வந்து நமக்கு 24. இப்போ 24 தான் நம்ம போட முடியும். 4 7s பார்த்தீங்கன்னா நமக்கு 28 போட முடியாது. அப்போ 6 டைம்ஸ் வந்து 24 போட்டால் பேலன்ஸ் 3 வரும், 35 வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 8s வந்து நமக்கு 32 வரும், 4 9s 36 வரும். அப்போ 32 தான் போடணும். அப்போ 8 டைம்ஸ் வந்து 32, பேலன்ஸ் 3 வருது. ஸோ இதை இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம்? குவேஷியன்ட்டை வந்து இங்கே எழுதுவோம், ரிமைண்டரை மேலே எழுதுவோம், கீழே வந்து இந்த 4 வந்து அப்படி எழுதிப்போம். இப்போ 68 3/4 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ 68 3/4%. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.